சென்னையில் தொழிலதிபரின் வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 150 சவரன் தங்கம், வைர நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த லட்சுமணசாமி என்ற தொழிலதிபர் சென்னை ராயப்பேட்டையில் பர்னிச்சர் கடை நடத்தி வருகிறார். இவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பினார். வீட்டின் பின்வாசல் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு லட்சுமணசாமி அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சென்று விசாரணை நடத்தியதுடன் தடயங்களையும் சேகரித்தனர். வீட்டினுள் இருந்து சுமார் 150 சவரன் தங்கம் மற்றும் வைர நகைகளும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொள்ளை போனதாக தொழிலதிபர் லட்சுமணசாமி தெரிவித்துள்ளார். பேக் சைடில் கிரில்லாம் ஓபன் பண்ணிட்டு சண்டே காத்தால 10 மணி 10:30 மணிக்கு ஓபன் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டா கப்போர்டு எல்லாம் திறந்துருக்கு. நான் வீட்டை திறந்து பார்க்குறோம். கப்போர்டு எல்லாம் திறந்துருக்குது. எல்லா கப்போர்டு ரூம்ல இருக்கிற எல்லா கப்போர்டும் திறந்துருக்குது. சவரன்ஸு, டைமண்ட்ஸு, கேஷு கிட்டத்தட்ட ஒரு 160-200 சவரன்ஸ் இருக்கும். டைமண்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் கேஷ் ஒரு 1 லேக். அதாவது எங்கள் அம்மா ரூமில் இருந்த கேஷ் மட்டும்தான் மேஜர். அவங்க தான் கொஞ்சம் பீரோ எவ்வளோ இதாக இல்லை ஓப்பன் பண்ணி